புதுக்கோட்டையில் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய ஷோரூமில் இருந்து மர்ம நபர் ஒருவர் பைக்கை திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிசிடிவியில் சிக்கியவர் போலீஸ் வலையில் சிக்குவாரா? ஷோரூமில் புதிய ஸ்கூட்டர் வாங்க வந்தது போன்று இருசக்கர வாகனங்களை நோட்டமிட்ட நபர் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பழைய பைக்கை ஓட்டிச் சென்ற காட்சிகள்தான் இது. பட்ட பகலில் பைக் திருட்டில் ஈடுபட்டவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நடந்தது என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் தனியார் இருசக்கர வாகன ஷோரூம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. மிகவும் பரபரப்பாக காணப்படும் தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையோரம் ஷோரூம் அமைந்திருப்பதால் எப்போதும் மக்கள் நடமாட்டம் காணப்படும். இங்கு மஞ்சப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பிரசாத் என்பவர் மெக்கானிக்காக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் ஷோரூம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக் காணாமல் போனது. இதனையடுத்து கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டன. அதில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் சுவரேறி குதித்து வந்தது தெரிய வந்துள்ளது. முதலில் அந்த நபர் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புதிய ஸ்கூட்டர்களை நோட்டமிட்டுள்ளார். பின்னர் அவரின் பார்வை புதிய இருசக்கர வாகனங்களில் இருந்து பழைய பைக் மீது திரும்பியுள்ளது. பைக்கில் சைட் லாக் போடப்பட்டுள்ளதா என்று சோதனை செய்து பார்த்தவர் தன்னை யாரும் கவனிக்கிறார்களா என்றும் நோட்டமிட்டார். மேலும் செல்போனில் பேசுவது போன்று பாவ்லா காட்டியவர் பைக்கை திருடிச் செல்வதற்கு யாரும் இடையூறாக இருக்கிறார்களா என்றும் பார்வையிட்டார். கடைசியில் ரூட்டு கிளியரானதை உறுதி செய்தவர் பைக்கை திருடிக்கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பி ஓடினார். பைக் திருட்டு தொடர்பான சிசிடிவி ஆதாரத்துடன் அதன் உரிமையாளர் கந்தர்வக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் பைக் திருடனை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய ஷோரூமிலிருந்து மர்ம நபர் ஒருவர் பைக்கை திருடிச் சென்ற சம்பவம் கந்தர்வக்கோட்டை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.